ஃபெய்த்ஃபுல் இன் யுவர் கால். உங்கள் அழைப்பில் நானும் நீங்களும், நம்முடைய அழைப்பில் நானும் நீங்களும் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். இன்னைக்கு நம்ம விட்டு போறதுதான் பெரிய விஷயமே. நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு போறதுதான் பெரிய விஷயம். சொல்லமா, எல்லாம் ஆறாம் லைஃப்ல இருக்கிறோம். என்ன லைஃப்? என்ன லைஃப்? ஆறாம் லைஃப். உன் தேசத்தை, உன் இனத்தை, உன் தகப்பன் வீட்டை. இது எவ்வளவு கடினம் என்று ஒரு சில ஜாயிண்ட் ஃபேமிலியில் வாழ்ந்தவங்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு சிலருக்கு இதனுடைய அருமை தெரியாது. ஒரு சிலர் அந்த குறிப்பிட்ட ஏரியா விட்டு வெளியே வரமாட்டாங்க. குறிப்பிட்ட அந்த சொந்தங்களை விட்டு வெளியே வரமாட்டாங்க. குறிப்பிட்ட அந்த ஊரை விட்டு வரமாட்டாங்க. குறிப்பிட்ட அந்த நண்பர்களை விட்டு வரமாட்டாங்க. குறிப்பிட்ட அந்த கும்பை விட்டு, கும்புனா அதுதான, கூட்டத்தை விட்டு வரமாட்டாங்க. ஆனா ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனமாகி ஒன்ன சொல்றாரு. அவர் சொன்ன உடனே 4வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதுல கொஞ்சம் மாத்திட்டு வரல, கொஞ்சம் வேற எதையும் சேஞ்ச் பண்ணி வரல. வசனம் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு வந்தான். முடிச்சுட்டு வரேன்ப்பா, செஞ்சுட்டு வரேன்ப்பா, எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு வரேன்ப்பா, இதெல்லாம் கடவுள்கிட்ட ஆபிரகாம் சொல்லல. ஒன்னே ஒண்ணுதான், ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்ன உடனே கீழ்ப்படிந்து அழைப்புக்கு உண்மையா இருந்து வெளியில வந்துட்டாரு. ஆரானை விட்டு அவர் வரும் பொழுது 75 வயசு. என்னங்க சொல்லமா, ஃபெய்த்ஃபுல், அழைப்பில் உண்மையா இருங்கள். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பில் நானும் நீங்கள் உண்மையாய் இருக்க வேண்டும். உண்மையாய் இருப்போம் என்று அவர் என்னை உங்களையும் பார்த்து ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்கு அழைத்திருக்கிறார். சொல்லமா, என்னங்க ஃபெய்த்ஃபுல் இன் யுவர் கால், நானும் நீங்களும் உண்மையாய் இருக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு தேவையான காரியத்திற்கு உங்களை அழைச்சிருக்கிறார். நீங்க அந்த அழைப்பை எது வேணா நீங்க எடுத்துக்கோங்க. உங்க குடும்பத்தில் ஒரு சில முக்கியமான அழைப்பை கொடுத்திருக்கலாம். ஊழியத்தில் உங்களுக்கு முக்கியமான அழைப்பை கொடுத்திருக்கலாம். வேலையின் காரியங்களிலே, வியாபாரத்தின் காரியங்களிலே உங்களுக்கு ஒரு முக்கியமான அழைப்பை கொடுத்திருக்கலாம். பர்சனல் லைஃப்ல இதை நீங்க செய்யணும், இதை நீங்க செஞ்சு முடிக்கணும், இதையும் கர்த்தர் ராஜ்யத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு சில முக்கியமான காரியங்களை கொடுத்திருக்கலாம். நீங்க செய்வீங்க, நீங்க உண்மையா இருப்பீங்க, அதை கடைசி வரைக்கும் பிடிச்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே, கர்த்தர் ராஜேஷுக்கு சொன்னபடியே. இங்க எந்த மனுஷனையும் பிரியப்படுத்த ஆபிரகாம் விரும்பல. எனக்கு நிறைய பாஸ்டருக்கு பிரியப்படுத்தணும், இல்லைக்கு அவங்களுக்கு பிரியப்படுத்தணும், என் சொந்தங்களை பிரியப்படுத்தணும், என் கணவனை பிரியப்படுத்தணும், என் மனைவியை பிரியப்படுத்தணும், அல்லது என் சரீரத்தை பிரியப்படுத்தணும். எனக்கு இந்த இடம் தான் கம்ஃபர்ட்டாக இருக்கு, நான் இங்கே தான் இருப்பேன். கர்த்தாவே என்னை ஆசீர்வதிச்சிங்கன்னா என்னை இங்கே ஆசீர்வதிங்க. என்னை அழைக்கிறீங்க தானே, அந்த அழைப்பை எனக்கு இங்கேயே கொடுங்க. அப்பதான் நான் என்ன பண்ணுவேன், இங்க எல்லாரும் என் பக்கத்துல எல்லாமே சாதகமா இருக்குது கடவுளே, எல்லாரும் அக்கம் பக்கமா இருக்கிறாங்க, நான் பாட்டு தனியா போய் என்னத்தை சாதிக்க போறேன், என்னை இங்கே ஆசீர்வதிங்க. கர்த்தரே நான் தனியா இருக்கிறேன், என்னை இங்கே ஆசீர்வதிங்க அப்படிலாம் ஆபிரகாம் சொல்லிக்கிட்டு இல்லை. ஒரே வார்த்தை, 1வது வசனத்துல, 2வது வசனத்துல, 3வது வசனத்துல, ஆனா 4வது வசனத்துல கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே. திடீர்னு நமக்கு வேற எங்கன்னா ஊழியத்தை கொடுக்குறாரு, என்ன சொல்லுவோம், நான் வர மாட்டேன், நான் போக மாட்டேன், நான் அங்க நிக்க மாட்டேன், நான் அதை செய்ய மாட்டேன். இது உங்க அழைப்பு இல்லைங்க, இது ஏன் அழைப்பு இல்லைங்க, இது கர்த்தர் அழைப்பு. கர்த்தர் எங்க சொன்னாலும் என்ன சொன்னாலும் அது அப்படியே கீழ்ப்படுகிறது தான் ஒரு பிள்ளைக்கு, ஒரு தேவ மனுஷனுக்கு அழகு. உண்மையாய் இருப்போம் என்று அவர் குறிப்பிட்ட அழைப்பை கொடுக்கிறார். உண்மையாய் இருப்போம் என்று நம்பி கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறாரு?
இருப்போன்னு கொடுக்கிறாரு ஒண்ணு, இருப்போன்னு சொல்லி நம்பியும் கொடுக்கிறாரு. என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை ஃபில் பண்ண மாட்டேங்கிறீங்களே, அவர் வரும் வரை இல்லை இல்லை நான் காத்துக்க மாட்டேன். அவர் என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அப்படியே விட்டு விட்டு ஓடி போயிடுவேன். அப்படியே தான் இருக்கு. இப்போ அப்படியே கொஞ்சம் மாத்தி மாத்தி எனக்கு அனுசரணையா மாத்தி நான் காத்து கொள்வேன். எனக்கு கம்ஃபர்ட்டா இருக்கும்போது மாத்திரம் நான் எல்லாத்தையும் செஞ்சு கொள்வேன். அப்படி சொல்லல. பக்தன் எவ்வளவு அழகா பாடுறாரு. என்னை நம்பி அவர் கொடுத்தாரா, அவர் வருமாறு அதை அப்படியே காத்துக்குவேன். அல்லேலூயா. அது அர்த்தம் என்ன? நான் உண்மையா இருப்பேன். அந்த அந்த விஷயத்தை நம்பி கொடுத்திருக்கிறாரு. நம்பி மாத்திரமில்ல, எதிர்பார்த்து கொடுத்திருக்க. நான் முடிச்சிடுவேன், என் பிள்ளை முடிச்சிருவான், எதிர்பார்த்து கொடுத்திருக்கிறார். வெறும் ஊழியத்தை மாத்திரம் நீங்க வைக்காதீங்க, எல்லாமே யோசிச்சுக்குங்க. உங்க சூழ்நிலையில நீங்க எப்படி இந்த அழைப்பை யோசிச்சுக்கிறீங்களோ யோசிக்குங்க. எதிர்பார்த்து இதை முடிச்சிடுவான் நம்புறது ஒண்ணு, எதிர்பார்த்து கொடுக்கிறார். எதிர்பார்த்து அந்த குறிப்பிட்ட அழைப்பை கொடுக்கிறார். நம்ம நிறைவேற்றி முடிக்கிறோமா? நான் ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்ன உடனே சொன்னபடியே, ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னபடியே அவன் புறப்பட்டு போயிட்டான். அவர் புறப்பட்டு போயிட்டாரு. எனக்கு அதற்கான திராணியை தருவார், எனக்கு அதுக்கான பலனை தருவார். அவர் வழிநடத்துதல் அவருடைய கிருபை இல்லாத இடத்துல இருக்காதுங்க. இன்னொரு தடவை மாத்தி சொல்றேன், அவர் கிருபை இல்லாத இடத்தில் அவருடைய வழிநடத்துதல் இருக்காது. என்ன நடத்திக்கிட்டு இருக்கிறார் சொன்னா அவர் கிருபை உங்களை என்னையும் தாங்கும், நடத்தும். நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம் நம்ம ஞானம், ஓஹோ இதனாலதான் முடிச்சுட்டு இருக்கேன், அதனால இல்லைங்க. என்கிட்ட இது இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, சாதிச்சிடலாம், ஒண்ணு இல்ல முடிச்சிடலாம், அது இல்ல. அவர் கிருபை இல்லைன்னா நான் ஒண்ணும் இல்லை. ஒரு கிருபைனாலதான் நான் ஒன்னையும் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் கொடுத்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கு நான் முதலாவதாக உண்மையாக இருப்பது மிக மிக அவசியம். ஒண்ணு பாருங்க, ஆபிரகாமுக்கு ஆசீர்வதிப்பேன், அந்த ஆசீர்வாதம் அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆசீர்வதிக்கிறேன் என்பதற்காக ஆபிரகாம் போனாரு அப்படின்னு சொன்ன அதை நான் பெருசா சொல்ல மாட்டேன். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வாதத்துக்காக ஓடினாருன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆண்டவருக்காக போனாருன்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு மக்களுடைய மனது வெறும் ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி தான் இருக்கு. ஆபிரகாமை நம்ம எடுத்துக்கிட்டோம் சொன்னா ஆசீர்வாதத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம். ஆசீர்வாதம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் சொல்றேன், ஆண்டவர் மேல அவ்வளவு பற்று, அவ்வளவு அன்பு, அவ்வளவு கீழ்ப்பிடிதல், அதனாலதான் அவர் போனாரு. இல்லைன்னா ஆபிரகாம் சொல்லியிருப்பாரு, இல்லப்பா ஆசீர்வாதம் தானே இங்கே பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அது இல்லை, அவர் கீழ்ப்பிடிதல் முக்கியம் ஓடுறாரு. எபேசியர்ல 4:1 வசனம் சொல்லுகிறது, ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு எப்படிவா பாத்திரவான்களாய், இன்னொரு வார்த்தையில சொல்லலாம், உண்மையாய் நடந்துக்குங்க. பவுல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மத வைராக்கியம், அவர் அப்படி யூத மத வைராக்கியம், யூதர்கள் தான் முக்கியம், யூத மத வைராக்கியம் தான், இதை தவிர எந்த கிறிஸ்தவர்களும் வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படியே வெறி கொண்டு அலைஞ்சிக்கிட்டு இருந்தார். நான் செய்யறது தான் சரின்னு சொல்லி கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்திக்கிட்டு இருந்தாரு. அண்ணா ஒரு நாள் ஆண்டவர் அவரை தொடுறாரு. அந்த அழைப்பு உணர்ந்த பிறகு பவுல் அதுக்கு பின்னாடி எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு நஷ்டம், எல்லாத்தையும் குப்பைன்னு சொல்லி எண்ணிட்டாரு. அவ்வளவு பெரிய படிப்பு படிச்சவர் கமாலியல், ஒரு பெரிய ஆசிரியர், ஒரு பெரிய ஆசான், அவர்கிட்டயே படிப்பு படிச்சவர். ஆனா கர்த்தருக்காக அழைப்பை உணர்ந்த பிறகு, அழைப்பை பெற்ற பிறகு, அந்த அழைப்புல உண்மையா இருக்கும் பொருட்டு
அவன் இலக்கை நோக்கி தொடர்கிறதை நாம் பார்க்கிறோம். அவன் இலக்கை நோக்கி தொடர்கிறார், அந்த சித்தத்தை நோக்கி தொடர்கிறார். அது தொடர்ந்து போய்கிட்டு இருக்கிறதுனால அவர் சிறையில் இருக்கட்டும். 3 மிஷனரி பிரயாணத்தை செஞ்சாரு. அந்த பிரயாணத்தில் எத்தனை கப்பர் சேதங்கள், எத்தனை குறைகள், எத்தனை அடிகள், ஊழியம் செய்யும்போது, சுவிசேஷம் செய்யும்போது எத்தனை சிறை அனுபவங்கள், அதெல்லாம் அவருக்கு பெருசா தெரியல. என்னங்க, அழைப்பு உணர்ந்த பிறகு, அழைப்பை பெற்ற பிறகு அடிகள் பெருசா தெரியாதுங்க. அழைப்பை பெற்ற பிறகு அழைப்பு அவரை உந்தி தள்ளி போய்கிட்டே இருக்கும். அவமானங்கள் பெருசா தெரியாது. ஒருவன் உண்மையிலே தேவனுடைய அழைப்பை பெற்றிருந்தான் என்று சொன்னால், எவ்வளவு பெரிய அவமானங்கள் வந்தாலும், எவ்வளவு பெரிய அடிகள் வந்தாலும், எவ்வளவு நிர்மாணங்கள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு சிறை அனுபவங்கள் வந்தாலும் அவன் சோர்ந்து போக மாட்டான். இலக்கை நோக்கி தொடர்ந்துகிட்டே இருப்பான். திருப்பம் ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆனா திருப்பம் ஓடு, திருப்பம் ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆனா ஓடு, அடியா திருப்பம் சுகம் பெற்றா ஓடு, வியாதியா திருப்பம் சுகம் பெற்றா ஓடு. ஏன்னா லக்கை நோக்கி தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறாரு. அந்த ஒரு வைராக்கியம் எனக்கு உங்களுக்கு வேணும். கிறிஸ்துவுக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி தொடருகிறேன் சொல்றாரு. என்னவா? லக்கை நோக்கி தொடருகிறேன். யாரு? இப்ப வசனம் வாசிச்சோம். கட்டுண்டவனாகிய நான், ஜெயில இருந்து எழுதுறாரு. கட்டுண்டவனாகிய நான் கடைசி வரைக்கும் எழுதுறாரு. சாகர வரைக்கும் அந்த அழைப்புக்கு உண்மையா இருந்தார். சொல்லமா எப்படி இருக்கணும்? உண்மையா, மரணம் நம்மை சந்திக்கும் வரை, கடைசி வரை, கடைசி மூச்சு வரை நான் உண்மையாய் இருக்கணும். ஒரு பெரிய நடிகருடைய இன்டர்வியூ பார்த்தேன். பார்த்து எனக்கு ஒரே ஆடி போயிட்டேன். அவர் சொல்றாரு, வயசாயிடுச்சு, அவரால் பேசவும் முடியல. அந்த பேச முடிஞ்ச அந்த இதில் கூட கொஞ்சம் தடுமாறி சொல்றாரு, நான் சாகும் போதும் நடிச்சுக்கிட்டே சாகணும். என்னவா? எவ்வளவு ஊழியக்காரன் இந்த மாதிரி நம்ம சொல்றோம் இன்னைக்கு. எவ்வளவு தேவ பிள்ளைகள் இந்த மாதிரி நம்ம சொல்றோம். ஏன்னா அந்த நடிப்புக்கு தங்களையே கொடுத்திருக்கிறாங்க. அழைப்புக்கு தங்களை எவ்வளவு பேர் கொடுத்திருக்கிறோம். எதுங்க என்ன தடுக்குது? அந்த கால்க்கு உண்மையா இல்லாத மாதிரி எதுங்க என்ன தடுக்குது? இழிவான ஆசீர்வாதங்கள், அழிந்து போகும் காரியங்கள், இந்த உலகத்திற்கு அடுத்தவைகள், பதவிக்கு அடுத்தவைகள், பொருளுக்கு அடுத்தவைகள், மெட்டீரியல்ஸ், மணி, இது எல்லாத்துக்கும் நம்ம பின்னாடி இருக்கிறோம். ஆனா இந்த நடிகர் சொல்றாரு, அவர் இல்ல, இப்ப இறந்துட்டாரு. அவர் சொல்றாரு, நான் சாகும் போதும் நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது சாகணும் எனக்கு ஆசை. ஆனா ஊழியம் பண்றவங்க இல்லைங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதனால நான் ஊழியத்தை விட்டுட்டேன். இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் ஊழியத்தை விட்டுட்டேன். இந்த மாதிரி ஆயிடுச்சு, என் குடும்பத்தை விட்டுட்டேன். இந்த மாதிரி ஆயிடுச்சு, அது நடந்துச்சு, அதனால எனக்கு இது வேணா, அது வேணா, எது வேணா, நான் எங்கன்னா போயிடுறேன். கவனிக்கிறீங்களா? ஸோ நான் கவனிக்கிறேன். ஃபெய்த்ஃபுல் இன் யுவர் கால்.